வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான அவசியம் ஏற்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. ஈரோடு சென்னிமலையில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளிட்ட 8 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. உலக பாரா தடகள சாம்பியன் பட்ட போட்டிகள் அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதன்முறையாக இந்தியாவில் நடைபெற உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிற நாடுகளுடன் சர்வதேச மற்றும் அரசியல் ரீதியிலான நட்புறவு வலுப்பெற ஒரு நாடு தற்சார்பு பெறுவது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியிருக்கிறார். செகந்திராபாத் பாதுகாப்பு மேலாண்மை கல்லூரிக்கு குடியரசுத் தலைவரின் கௌரவமிகு வண்ணங்களை இன்று வழங்கி பேசிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம், இலகுவான வர்த்தகம், பாதுகாப்பு வழித்தடங்கள் மூலமான முதலீடுகளை அதிகரிப்பது போன்ற நடவடிக்கைகளை அரசு முனைப்புடன் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்களை தயாரிக்கும் பணிகளை இந்தியா தொடங்க வேண்டிய தருணம் இது என்றும் எடுத்துரைத்தார். சுயசார்பு பாரதம் தொடர்பான தொலைநோக்கு பார்வையின் அவசியத்தை உணர்ந்து முப்படையினர் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக இன்று காலை அவை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்ததாக கூறப்படும் கருத்துக்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்ட போது அவை விதிகளை பின்பற்ற அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா உறுப்பினர்களை வலியுறுத்தினார். அவையின் மாண்பை காப்பது ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் கடமை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அமளியின் ஊடே ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான 2 மசோதாக்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்புவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கொண்டு வந்தார். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் மக்களவை மற்றும் மாநிலங்களவையைச் சேர்ந்த 39 உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு தனது அறிக்கையை அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தின் கடைசி வாரத்தில் சமர்ப்பிக்கும். பிஜேபியை சேர்ந்த பி சௌத்ரி, அனுராக் சிங் தாக்கூர், பர்ஷோத்தம் ரூபாலா, காங்கிரஸ் தலைவர்கள் பிரியங்கா காந்தி, மணிஷ் திவாரி, திரிணாமுல் காங்கிரசின் கல்யாண் பானர்ஜி, சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சுப்ரியா உள்ளிட்டோர் இக்குழுவில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களவை இன்று கூடியதும் எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சியினருக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் நிலவிய கூச்சல் குழப்பங்களால் முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் மறு தேதி குறிப்பிடப்படாமலும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக 2 பிஜேபி மக்களவை உறுப்பினர்கள் நேற்று காயமடைந்ததற்கு கண்டனம் தெரிவித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் டாக்டர் BR அம்பேத்கர் தொடர்பாக திரு அமித்ஷா தெரிவித்த கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் நேற்று நேரிட்ட தள்ளுமுள்ளுவில் காயமடைந்த 2 பிஜேபி உறுப்பினர்களின் நிலைமை தற்போது சீராக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாராளுமன்ற மாண்பை உறுப்பினர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு திரு ராகுல் காந்தி ஏற்புடையவர் அல்ல என்று குறை கூறியுள்ளார். நாடாளுமன்றத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் ஏற்பட்ட அவதூறை மக்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 2025-26ஆம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை குறித்து பல்வேறு மாநில நிதியமைச்சர்களுடன் ஜெய்சால்மரில் இன்று பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பொருளாதார நிலைத்தன்மையை மேம்படுத்தவும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. இதனிடையே ஜெய்சால்மரில் சரக்கு சேவை வரியின் 55வது குழு கூட்டத்தில் அமைச்சர் நாளை பங்கேற்கிறார். இந்திய எல்லை காவல் படை சசஸ்திர சீமபால் அமைப்பின் நிறுவன நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த இப்படை வீரர்களுக்கு இன்று அஞ்சலி செலுத்தினார். எல்லை பகுதிகளில் குற்ற செயல்களை தடுப்பதோடு எதிரிகள் நம் நாட்டிற்குள் ஊடுருவாத வகையில் தீவிர பாதுகாப்பு கண்காணிப்பு பணிகளை இந்த அமைப்பை சேர்ந்த வீரர்கள் முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக அவர் பாராட்டியுள்ளார். ஹரியானா மாநில முன்னாள் முதலமைச்சரும் தேசிய லோக்தள் கட்சியின் முதுபெரும் தலைவருமான ஓம் பிரகாஷ் சௌதாலா இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 89. சௌதாலா 5 முறை ஹரியானா மாநில முதலமைச்சராக பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனுக்கு விரைவில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார்.
ஈரோடு மாவட்டத்தில் 951 கோடி ரூபாய் மதிப்பில் 559 முடிவுற்ற திட்டப்பணிகளை இன்று தொடங்கி வைத்து பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், ஈரோடு மாவட்டத்தில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என்றார். அந்தியூர், கோபி, மொடக்குறிச்சி, பெருந்துறை பகுதிகளில் 100 கோடி ரூபாய் செலவில் சாலைகள் மேம்படுத்தப்படும். சிக்கநாயக்கன் கல்லூரியில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பயிற்சி மையம் அமைக்கப்படும். சென்னிமலையில் 50 கிராமங்களில் 15 கோடி ரூபாய் செலவில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் உள்ளிட்ட 8 புதிய அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார். ஈரோடு மாநகராட்சி அந்தியூர், கோபி, முடக்குறிச்சி, பெருந்துறை போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகள் 100 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். சென்னிமலை ஒன்றியத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய 50 கிராமங்கள் சென்னிமலை, சித்தோடு, நசியனூர், கேசிப்பாளைய பெருராட்சிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 15 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். சத்தியமங்கலம் மற்றும் நம்பியூர் ஒன்றியங்களுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலையும், பவானிசாகர் ஒன்றியத்திற்கான கூட்டு குடிநீர் திட்டம் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலையும் மேம்படுத்தப்படும். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று இதனை தெரிவித்த பேரவைத் தலைவர் திரு அப்பாவு, இக்கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும் என்றார். இருக்க சூழலுக்கு தகுந்தபடி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும். 100 நாள் கண்டிப்பா ஆண்டுக்கு நடத்த வேண்டும்ங்கிறது எண்ணம். இருந்தாலும் தேவைப்படுகின்ற நாட்களை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு தமிழக மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் சட்டமன்றம் குறைந்த நாளா இருந்தாலும் அதிலே நிறைவேற்றி பண்ணிட்டு இருக்காங்க. சட்டமன்ற கூட்டத்தொடர் 10 நாள் கம்மியா நடந்ததுனால மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் எந்த குறைவும் இல்லை. தமிழகத்தில் உயர்கல்வி பாடத்திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டு புதிய பாடத்திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், படிக்கும் போதே வேலைவாய்ப்பை பெறும் வகையில் பாடத்திட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். புதிய கல்வி திட்டங்கள் சேர்க்கப்பட வேண்டும், வேலைவாய்ப்புக்குரிய புதிய பாட முறைகள் புகுத்தப்பட வேண்டும் என்ற படிப்பினை எல்லாம் நாங்கள் கலாய்வு செய்த பொழுது கண்டறிந்திருக்கிறோம். வரும் கல்வி ஆண்டில் புதிய பாடப்பிரிவு, புது துறைகளை உருவாக்குவது, அது வேலைவாய்ப்புகளை ஊக்கப்படுத்துவது, தமிழ்நாடு இனி சீனாவை போல், ஜப்பானை போல், தைவானை போல் என்று எட்டக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு பெருமுயற்சி எடுக்கிறோம். சென்னை பரந்தூர் விமான நிலைய பணிகள் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் விரைவில் அமைக்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா கூறியிருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே மாம்பாக்கம் பகுதியில் சிப்காட் தொடக்க விழாவில் பேசிய அவர், இந்த விமான நிலையம் அமைக்க தமிழக அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து பணிகளும் முடிவடைந்து விட்டதாக கூறினார். ஒரே நாளில் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் இந்த விழா இன்று சிப்காட் சென்னையில் இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் துவங்கப்பட்டுள்ளது. தமிழகம் எங்கும் உள்ள 21 சிப்காட்டுகளில் NSS மாணவர்கள் எல்லாம் இணைந்து 1 லட்சம் மரக்கன்றுகளை ஒரே நாளில் நடப்போகிறார்கள். மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் மரக்கன்றுகள் சிப்காட் நிறுவனத்தின் மூலம் மட்டும் நடப்பட்டு ஒரு மகத்தான சாதனையை சிப்காட் செய்துள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் காலி பணியிடங்கள் வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார். பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் 1 மாதத்திற்குள் நியமிக்கப்படுவார்கள் என்றார். முன்னதாக இக்கோவில் உண்டியலில் காணிக்கையாக பெறப்பட்ட 192 கிலோகிராம் தங்க நகைகள் தங்க பத்திரமாக மாற்றப்பட்டு வங்கியில் முதலீடு செய்யும் நிகழ்ச்சியில் அமைச்சர் பங்கேற்றார். தமிழகத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 28 கோடியே 71 லட்சமாக அதிகரித்துள்ளது என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பல்வேறு பன்னாட்டு, தேசிய விருதுகளை தமிழக சுற்றுலாத்துறை பெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் வேளாண் துறை சார்ந்த வருடாந்திர செயல் திட்டத்தை உருவாக்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இத்துறைக்கான அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழ் ஆட்சி மொழி சட்ட வார விழிப்புணர்வு பேரணியை மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி சேமிப்பு தொட்டி உடைந்த விபத்தில் உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் இன்று நேரில் வழங்கினார். தமிழகத்தில் மரபு சார்ந்த மின் உற்பத்தியுடன் புதுப்பிக்கத்தக்க மின்சாரம் உற்பத்தி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் நாட்டிலேயே புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்த முகாமில் விண்ணப்பித்தவர்களின் வீடுகளுக்கே சென்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பூங்கொடி கள ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து எமது செய்தியாளர். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், திருத்தம் போன்றவற்றுக்கு மனு செய்த மனுதாரர்களின் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள தகவல்கள் சரியாக உள்ளதா என்பது குறித்து ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திருமதி பூங்கொடி மனுதாரர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொண்டார். தகுதியான அனைவருக்கும் வாக்காளர் பட்டியலில்
தயாரித்திடவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா தடகள சாம்பியன் பட்ட போட்டிகள் அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதன் முறையாக இந்தியாவில் நடைபெறுகிறது. 5 நாட்கள் டெல்லியில் இப்போட்டிகள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான அவசியம் ஏற்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. ஈரோடு சென்னிமலையில் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளிட்ட 8 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. உலக பாரா தடகள சாம்பியன் பட்ட போட்டிகள் அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதன் முறையாக இந்தியாவில் நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.